அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 10வது வீடா இருக்கு. பொதுவாக இந்த மகர ராசிக்கு எல்லாமே கொஞ்சம் டிலேயா கிடைக்கும். கொஞ்சம் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால எல்லாமே கொஞ்சம் டிலேயா கிடைக்கும். இவங்க அதனாலே தன்னுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கல. நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற, நம்ம நல்ல வேலை பார்க்குறோம், வேலை பார்க்கறதுக்கு ஏற்ற மதிப்பு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களை விட திறமையில கம்மியானவங்க கூட இவங்களை தாண்டி போயிடுவாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல இவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடுவாங்க இது மாதிரியான விஷயங்கள்ல. அதனால இவங்க அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் இயல்பான விஷயமா இருக்கு. ஆனால் நல்ல உழைப்பாளிகள், நல்ல திறமைசாலிகள் அப்படிலாம் இருந்தாலுமே காலம் இவங்களுக்கு வெல்லலைன்னு சொல்லுவாங்க. காலம் இவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே டிலேயா கொடுக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த வருஷம் 2026, 2025 கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் இருந்த ஒரு வருஷமா இருக்கு. 2025 கொஞ்சம் கஷ்டமான வருஷம் தான். ஆனா கொஞ்சம் மனசுல கொஞ்சம் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு 2025. சரி, இனிமே நம்ம வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனசுலயே ஒரு சில தெளிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த 2025 இருந்து. இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு அதனால பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலையில இன்னும் பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த வருஷம் கிடைக்கும். கண்டிப்பா இந்த 2026 கிடைக்கும். உங்களுடைய பினான்சியலா நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் இந்த 2026. இதுதான் இந்த 2026 உங்களுக்கு நடக்கக்கூடியதா இருக்கு. பொதுவாக இந்த 2026 நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள், இது ஓவரால் பலன். தனியா நான் பலன் சொல்லியிருக்கோம். 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி 2026 வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் தனியா சொல்லியிருக்கோம். நீங்க அதுல பாருங்க, அதுல பலன்களும் பரிகாரங்களும் இருக்கும். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த மாசங்கள் நமக்கு என்ன மாதிரி காரியங்கள் நமக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த மாசங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம கொண்டு வர போறோம். இருந்தாலும் ஓவராலா நம்ம சொல்றோம், நீங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த வருஷத்துல டோட்டலா இப்படி கிடைக்கும். பட் நீங்க கவனமா இருக்க வேண்டியதுன்னா, ஓவர் மைண்ட் கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கா மாதிரி, ஓவர் ப்ரெஷர் இருக்கும். வேலைக்கும் வீடு குடும்பம் வேலை அப்படின்றது 2 விஷயங்கள் இல்லையா. ரெண்டையும் சமநிலையா வச்சுக்கணும். வேலைக்கு மதிப்பு கொடுக்கணும், வீட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது. இல்லை வீட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி வேலையை நம்ம இழந்துடக்கூடாது. ஸோ ரெண்டையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சிறப்பான வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுல இந்த வருஷ பலன்கள்ல உங்களுக்கு எந்தெந்த மாசங்கள் நல்லா இருக்கும், எந்தெந்த மாசங்கள் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு அந்த பதிவுல பார்க்க போறோம். இதெல்லாம் ஜென்ரலா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். அதாவது சந்திரனுடைய நகர்வுகள், இது மாதிரி இன்னைக்கு கிரகம் எப்படி இருக்கு அப்படி கோச்சாரம் பேரு, இன்னைக்கு கோள்களுடைய சாரங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்றோம். ஆனா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் அவங்களுக்கு எந்த லக்னம், அப்போ இந்த கோள்கள் எந்த வீட்டுக்கு அதிபதி, அந்த மாதிரியும் பலன்கள் தருவாங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தசா புத்தி நடக்கிறது, அந்த தசாநாதன் புத்திநாதன் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு, அது உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துதான் இந்த பலன்கள் நடக்குது. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய குடும்ப ஜோதிடர் இருந்தா அங்க போய் பாருங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. அப்பதான் நீங்க முக்கியமான காரியங்கள்ல நம்மள செஞ்சுக்கலாம். இப்ப நான் சொல்ற இந்த மாசம் நல்லா இருக்கு, அப்ப தசாபதி நல்லா இருக்குன்னா கரெக்டா நம்ம பண்ணிடலாம். ஸோ அது மாதிரிதான் உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் நடக்கும்போது நீங்க ஒரு ஜோதிடரையும் ஒரு தரம் ஒரு ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லது. அப்படி யாரும் இல்லைன்னா நீங்க என்னை தொடர்புலாம் கீழே நம்பர் இருக்கு. இந்த பதிவுல நம்ம பொதுவா உங்களுக்கு ஜனவரி மாசம் இந்த ஜனவரி உங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். ஏன்னா கேரியர்ல ஒரு நல்ல ஒரு தொடக்கம் இருக்கும். இது வரைக்கும் நீங்க இருந்த வேலையிலேருந்து மாறலாம் நினைச்சிருப்பீங்க. அதுக்கு சம்பந்தமான ட்ரைனிங் மாதிரின்னு வச்சுங்களேன், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ இது ஒரு கேரியர்ல ஒரு புது பொறுப்புகள் வந்திருப்பீங்க. அந்த புது பொறுப்புகள் இப்போ எப்படி இருக்கு, அந்த உங்க அதுல ஒரு நல்ல பாதையில போவீங்க. நல்ல பாதையில போறதுக்கு இந்த ஜனவரி மாசம் நல்ல உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் மேல புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க மேல எல்லாரும் நம்பிக்கை வைப்பாங்க. சரி, இதை செஞ்சிருவாரு அப்படின்ற மாதிரி உங்க மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஜனவரி மாசத்துல நடக்கும். ஜனவரி மாசம் ஒரு ஃபவுண்டேஷன் போறதுக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போறதுக்கு ஒரு உகந்த மாதமா இருக்கு.
புது ரோல், நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி, லாங் டேர்முக்கு இது அப்படியே நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு திட்டமிடல் அப்படின்ற மாதிரி நீங்க இந்த மாசத்தை நீங்க எடுத்துட்டு போகலாம். இதுக்கு அடுத்தபடி அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாசம் அப்படின்னா மார்ச் மாசம். மார்ச் மாசம் வந்து இன்னும் வேலையில அடுத்த ஸ்டெப் போறதுக்கு மார்ச் மாசத்துல இன்னும் வந்து முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போட்ட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வெற்றி ஆயிடும். அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சூப்பராக நடந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆகிடும். உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வளரும். ஸோ இது வந்து மார்ச் மாதம் உங்களுக்கு நடக்கும். இது வந்து உங்களுடைய வேலையில் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். வேலை பார்க்குறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றமான காலம், ப்ரொஃபஷனல் க்ரோத் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் இது பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகும். ஐடி ஃபீல்டில் நடக்குது இல்லையா, அப்போ வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகும். பிஸ்னஸ் வந்து பண்ணுறவங்க பிஸ்னஸ் டீல்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக இருக்கும். இதுக்கு அடுத்து நல்லா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னா ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் வந்து உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். கும்பராசிக்கு வந்து குரு பார்வை வந்துடுது, உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். அது வந்து நீங்கள் அதை வந்து பண வரவு பொறுத்து நீங்கள் சேமிக்கிறது, முதலீடு பண்ணுறது இதெல்லாமும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், ஒரு சில கடனில் நீங்கள் அடைப்பீங்க, உங்களுக்கு கடன் சுமை குறையும். ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் போது கடன் சுமை குறையும் அப்படின்றத பார்த்தா இது வந்து ஜூன் மாதம் உங்களுக்கு நடக்கும். ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு ஸ்டேபிள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. நீங்கள் வந்து சரியாக வந்து நமக்கு வருது இப்படி இப்படி பண்ணணுன்ற ஒரு பிளானிங் அது மாதிரி வச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏதோ இந்த மாதம் ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஜூன் மாதம். அதுக்கு அடுத்து செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு, உங்களுடைய வந்து கேரியரில் வந்து ஒரு பெரிய க்ரோத், ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்கு. குடும்பத்துலேயும் அமைதியாக இருக்கும். எதிர்கால திட்டங்களுக்கு வந்து நம்ம கரெக்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ரொம்ப நாள் உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம் நீங்கள் எடுக்கலாம். வேலையில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரொமோஷன்ஸு இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது. உங்கள் கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தை. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய மாதம் டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் வந்து அப்பாடி நல்லா சூப்பராக இந்த வருஷம் வந்து நமக்கு நல்லா பிரிச்சுடா, நம்ம முன்னால் இருந்ததை காட்டுறோம், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதியான இருக்கிறது. அதனால குடும்பத்தோட அமைதியாக இருக்கிறது, குடும்பத்தோட வெளியில் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது, வெளியில் ட்ராவல் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த டிசம்பர் மாதத்தில். அதனால வந்து எதிர்காலத்தை பற்றின திட்டங்கள்லாம் கரெக்டாக இருக்கும், எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இதே மாதிரியே நமக்கு வந்ததுனாலே நம்ம நல்லா முன்னேறிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனை புரிஞ்ச ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது டிசம்பர் மாதம். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் உழைச்ச பலன் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இதில் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள்னு பார்த்தோன்னா ஏப்ரல் மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்துலையும் ஆகஸ்ட் மாதத்துலையும் வேலை ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும். அதனால வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கொஞ்சம் வந்து டயர்ட்னஸ்ஸு என்னப்போ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சலிப்பான ஒரு மனநிலைமைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி குடும்பத்துக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்கி, இல்லாட்டினா வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏப்ரல் மாதமும் ஆகஸ்ட் மாதமும் நீங்கள் இந்த வருஷத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள். இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக வந்து என்னென்னா எந்த மாதம் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது, நீங்கள் எப்படி வணங்கணும் அப்படின்றத பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வருஷ பலன்கள் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுக்கு வந்து இது இந்த நம்ம சொல்கிறதுடைய இதில் வந்து உங்களுடைய நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் நல்லபடியாக பண்ணுறதுக்கு முயற்சி செய்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.